டிஜிட்டல் கோட்டி வந்து சென்னை பேஸ்ட் ஆர்டிஸ்ட். நான் டான்சிங் பெயிண்டிங் தான் இந்த வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். 88ல இருந்து நான் காலேஜ் டைம்ல நான் டான்சிங் பெயிண்டிங் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் வந்து ஆக்ரிலிக் ஆயில் சார்கோல் இந்த மாதிரி நான் வெளியில வந்து இந்த பெயிண்டிங் பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து 1 இயர் அகர்த்து வாங்கியிருந்தார். ஸோ த்ரிபுரா ஸ்டேட் ஒரு கேபிட்டல் அகர்த்தலாம் அங்க இருந்து 160 கிலோமீட்டர்ஸ் வேணும். அங்க வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ஒரு ஸ்கல்ப்சர் வந்து கைலாசம் ஆசைப்பட்டாராம். ஸோ சிவன் போய் கேட்கிறாரு, நான் கைலாசம் சொல்லிடுறேன். சிவன் என்ன சொல்றாரு, நீங்க ஓவர் நைட் 1 கோடி சிற்பங்கள் பண்ண அப்ப நான் அவங்க கூட்டிட்டு போறேங்க. அவங்க சிவனையும் ஒன்னா ஆட் பண்ணினதுனால நீ ஒரு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. சோ அப்படி பண்ணினதுதான் இந்த சிற்பங்கள். இதெல்லாம் போட்டிங்கிற இடத்துல இருக்கு. இது வந்து சதுர்லிங்கா. சோ 4 சைடும் பிளேஸ் இருக்கும். இது எல்லாமே 7th 8th செஞ்சுரி டு 13th செஞ்சுரி வரைக்கும் உள்ளதான அங்க அது யாருமே சரியா பாத்துக்கிறது கிடையாது. ஒரு மலையில வந்து கிட்டத்தட்ட ட்ரெக் பண்ணி 4 hours 5 hours ஓரளவுக்கு ஒரு 15-20 பிக்சர் பார்க்க முடியும். கோமதி நகரோட சைட்ல இருக்கிற மவுண்டன்ஸ்ல ஒரு தேவியோட பிக்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த இடத்துக்கும் நம்ம தமிழுக்குமே ஒரு ஒரு நேம்ல வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு இந்த போட்டிங்க. இந்த போட்டிங்கிற பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம மேல் தளத்துலதான் எனக்கு மலையோட மேலங்கிற மாதிரி இருக்கும். கீழே கிட்டத்தட்ட ஒரு 300-400 அடி இறங்குறப்ப தான் அந்த சிவனை ஃபுல்லா பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கு. என்னோட நான் 5 பெயிண்டிங் பண்ணிருக்கேன். அது நிறைய கோர்ஸ் வச்சிருக்கேன். இதுக்காக 6th and 7th பெயிண்டிங் இந்த பிளேஸ் தான். இது வந்து சிவன் கீழே இந்த நந்தியோட ஷேப் பாத்தீங்கன்னா உண்டானது அப்படின்னு சொன்னாங்க. டேனா டைனாசிட்டி கல்கத்தா டேனா டைனாசிட்டி பீரியட்ல பண்ணினது அப்படின்னு சொல்றாங்க. யுனெஸ்கோக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மகாபலிபுரத்துல அந்த மாதிரி அங்க நீங்க பாத்துட்டாவே தெரியும். அப்படியே ஸ்விமிங் ஆன மாதிரி இருக்காது, கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு மாதிரி லாங்கா இருக்கு. சோ மேபி இந்த பிகர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அந்த காலத்துல அப்படிங்கிறது. சோ இந்த பிளேஸ் மெயினா எனக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான வாசல் கட்டு பண்ணணும். நான் வந்து இன்னும் போட்டிங்கிற ஒரு பிளேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க இருக்கிற நான் அங்க இருந்ததுனால ரொம்ப கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ.